ஆண்டவா, நான் உன்கிட்ட பெருசா எதுவும் கேட்கல. நான் தினமும் உனக்கு சூட வாங்கி காட்டுற அளவுக்கு வசதியை கொடுத்தா அது போதும். அப்பா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நாளைக்கு தான் கடைசி நாள். என் வேலை விஷயம் என்னப்பா ஆச்சு? நானும் வேலைக்கு போனா வீட்டுல கஷ்டம் கொஞ்சம் குறையும் இல்ல. என் வீட்டுக்கார் 5000 ரூபாய் பணம் கேட்டாருன்னு வந்தேன். நான் வந்து 2 மாசம் ஆச்சுப்பா. மளிகை கடை, வீட்டு வாடகை, காய்கறி எல்லாத்துக்குமே பாக்கி இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் வழக்கம் போல அடுத்த மாசம்னு சொல்லிக்கலாம். பொண்ணுங்க கேட்டதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? பதில் சொல்றதுக்கு தான் நான் ஒருத்தன் இருக்கேன்ல. உன் வீட்டுக்காரர் சொல்லுமா, ஆபீஸ்ல லோன் போட்டிருக்கேன், இன்னும் 4-5 நாள்ல பணம் கிடைச்சிடும். வேலை கிடைச்சா நம்ம கஷ்டம்லாம் குறைஞ்சிருந்தா என்ன பண்றது? நம்ம வீட்டு கஷ்டத்தை விட வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேமா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள். நாளைக்கு கட்டிடுவோம். அதுக்கு முன்னால கட்டுனா நமக்கு மரியாதை இல்லை இல்ல. ஹலோ அங்கிள். வாங்க மாப்பிள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள. கலா, உன் வீட்டுக்காரர் வந்திருக்காருமா. என்ன மாப்பிள, கொண்டாட்டி புரிஞ்சு உங்களால இருக்க முடியலையா? அழைச்சிட்டு போவீங்களா? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நீங்க உங்க பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிற பாவி நான் இல்ல மாமா. ஏங்க பெட்டி இவ்வளவு கனமா இருக்கு? வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா. ஏன் பர்மனண்டா இங்கே தங்கிடலான்னுதான். அப்ப வேலைக்கு போக வேண்டாமா? வேலையா? இட்ஸ் கான். போயிருந்தே. என்ன மாப்பிள விளையாடுறீங்களா? விளையாண்டதால தான் வேலையா போச்சு மாமா. அவசர தேவைக்கு ஒரு 5000 வேணும்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். இதோ வந்துடும் அதோ வந்துடும் சொல்லிட்டு அவ இங்கே பர்மனண்டா தங்கிட்டா. நானும் தனியா இருந்து காரம் அதிகம் சாப்பிட்டேன் பாருங்க. பொறுக்க முடியல. ஆபீஸ்ல மலையாள ஹீரோயின் கணக்கா ஒரு டைபிஸ்ட் இருந்தா. லேசா பின்னாடி ஒரு தட்டுனா அவ போய் நேரம் சீரியஸா மேனேஜர்கிட்ட சொல்லிட்டா. அந்தாலும் ஹீரோ மாதிரி நம்மள 4 வார்த்தை கேட்டான். தன்மானமுள்ள குடும்பம் பாருங்க நம்மள. வில்லன் மாதிரி சின்ன பிளேட் எடுத்து 4 கீர்க்கிருந்தேன். உடனே போலீஸ் FIR கேஸ்னு வேலை இருந்து தூக்கிட்டாங்க. போச்சு. இதுக்காக நானே கவலைப்படல. நீங்க எதுக்கு மாமா கவலைப்படுறீங்க? இந்த பாருங்க மாமா, உங்களுக்கும் வயசாயிடுச்சு. இத்தனை பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல என்ன மாதிரி ஒரு ஆம்பளை தேவைன்னு தோணுச்சு, வந்துட்டேன். இதே ஊர்ல வேற வேலையை பாத்துக்கிறேன். அது வரைக்கும் என் செலவு நீங்க பாத்துக்கோங்க. சார், முதல்ல என்ன இப்படி பேசுங்க, நேரம் ஆகுது. முதல் செலவு மாமா, ஆட்டோக்கு 30 ரூபாய் கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. என்னங்க பஸ் காசு இருக்கா? இல்ல பரவாயில்ல, நான் நடந்தே போறேன். ஏன் வருத்தப்படுறேன்? நடக்கிறதுக்கு கால் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படும். வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? முன்னாலே வந்துட்டேன். இந்தாங்க நீங்க கேட்ட ட்ரெஸ். தேங்க்யூ மாமா. நக்கிற நாய்க்கு செக்குக்கு சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாதுங்கிறது சரியா தான் இருக்கு.